வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 பயிற்சி 1.3 முதல் கணக்கு f from கணம் x, y such that x, y belongs to n மற்றும் y equal to 2x. இதில் நமக்கு ஒரு சமன்பாடு y equal to 2x கொடுத்துருக்காங்கப்பா. இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இயல் எண்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதானது எண்ணின் மீதான ஒரு உறவை என்க, மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா அப்படின்ட்டு இதில் 3 கேள்வி 4 கேட்டிருக்காங்கப்பா. இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸு எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இயல் எண்கள். அப்போ நான் இயல் எண்கள் எதில் ஆரம்பிக்கும், 1 2 3 4 அன்று சொல்லலாம். அடுத்து ஒய் எதில் இருக்கும், அதுவும் இயல் எண் 1 2 3 4 எக்ஸெட்ரா. சரிப்பா. இப்போ கொடுத்த சமன்பாடு y = 2x. அப்போ நான் எக்ஸு மதியோட மதிப்பை போட்டு நாம் ஒய்யை கண்டுபிடிப்போம்ப்பா. எக்ஸ் = 1னா y = 2 பெருக்கல் 1 = 2. எக்ஸ் = 2, y = 2 பெருக்கல் 2 = 4. எக்ஸோட மதிப்பு 3 எடுத்து போட்டோம்னா y = 2 பெருக்கல் 3 = 6. எக்ஸ் = 4, y = 2 பெருக்கல் 4 = 8. x மதிப்பு 5, y = 2 பெருக்கல் 5 = 10. இதுக்கு நான் அடுத்து 6 7 மதிப்பெல்லாம் போட்டு பிரதியிடலாம்னா இது வரைக்கும் நமக்கு போதும். இப்போ பாருங்கள், எக்ஸை நம்ம ஒய்யை இங்கே ஓரமாக எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும், 1 2 3 10 வரைக்கும் எழுதிக்கலாம்ப்பா. இப்போ பாருங்கள், இப்படி வரைஞ்சிக்கலாம். எக்ஸு மதிப்பு 1 10 போட்டு அதுக்கடுத்து எக்ஸெட்ரா. அதே மாதிரி ஒய்க்கும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்யோட மதிப்பு என்னடா கணிச்சு 2. அப்போ நான் 1 2 இணைத்து விடுங்க. அடுத்து 2க்கு 4, 3 இருக்கும்போது 6, 4 போடும்போது 8 கிடச்சிச்சுப்பா. அப்புறம் 4க்கு 8, 5க்கு 10. சரியாப்பா. இப்போ அதுக்கடுத்து இதில் நம்ம கேட்ட கேள்வி என்னது, மதிப்பகம். மதிப்பகம்ங்கிறது முதல் கணம். சரியாப்பா. எக்குங்கிறது தான் முதல் கணம். இது மதிப்பகம். இந்த சைடு இருக்கிறது துணை மதிப்பகம். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். அப்புறம் இங்கே உள்ளது எக்ஸ் உள்ளது அப்படியே எழுதலாம்ப்பா. மதிப்பகம் = 1 2 3 4 எக்ஸெட்ரா. அதுக்கடுத்து துணை மதிப்பகம் = அதுலேயும் ஒயில் உள்ளதை அப்படியே எழுதிடலாம்டா. 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. அதுக்கடுத்து நமக்கு கேட்டது வீச்சகம். வீச்சகம் சொல்கிறது எதை எழுதுவோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே எக்ஸோட எந்த ஒயில் உள்ள எந்த உறுப்புகள் ஜோடியாக இருக்கோ சேர்ந்துருக்கோ, 2ஆம் கணம்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், 1க்கு இணையாக இருந்து ஜோடியாக இருக்குது 2. அப்போனா 2. அடுத்து என்ன நினச்சி விட்ருக்கோம், 4. அடுத்து 6 8 10. அதுக்கடுத்து நம்ம 7 போட்டால் நமக்கு என்ன நம்ம கிடைக்க போகுது, 14. சரியாப்பா. அப்படியே இரட்டைப்படை எண்ணாக வருது. இதுதான் இதனுடைய வீச்சகம். அதுக்கடுத்து இது என்ன கேள்வி, இது ஒரு உறவு. இந்த உறவு சார்பாகுமா, சார்பாகும். ஆம், சார்பு ஆகும். என்னதுமா, சார்பு ஆகும். ஏனெனில் எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புக்கும் என்ன இருக்குது, ஒய்யில் ஒரு நிழல் உரு உள்ளது. எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன இருக்குன்னா நமக்கு ஒய்யில் நிழல் உரு. இந்த சைடு உள்ளது நிழல் உரு சொல்லுவோம். இங்கிட்டு வந்துச்சுன்னா அது முன்னூறு. சரியாம்மா. இது மதிப்பகம். இது 2வது இருக்கிறது துணை மதிப்பகம். இதில் இணையாக இருக்கிறதா நாம் வீச்சம் எடுத்து எழுதியிருக்கோம். சார்பாகமாக கேட்டதுன்னா சார்பாகும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் இங்கே ஒரு உறுப்பு நமக்கு என்னமா இருக்குது, நிழல் உரு இருக்குது. ஓகே, தேங்க்யூப்பா.